மழையின் தாக்கம் குறைய குறையதான் வெள்ளம் ஏற்படுத்திய தாக்கத்தின் கோர முகங்கள் வெளிவரத் தொடங்கியிருக்கிறது. 4 நாட்கள் ஆகியும் மார்பளவுக்கு தண்ணீர் நிற்பதை பார்க்கும் போதே அதிர்ச்சியை ஏற்படுத்துகிறது என்றால் முதல் நாளெல்லாம் எப்படி இருந்திருக்கும் என கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. ஆழ்வார் திருநகரி பகுதியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளத்தில் மிதக்கின்றன. 4 நாட்களாகியும் மார்பளவுக்கு தண்ணீர் சூழ்ந்து தெருக்களை சுத்தமாக மூழ்கடித்துள்ளது. வெள்ள நீர் சூழ்ந்ததும் வீடுகளை விட்டு வெளியேற தொடங்கிய மக்கள் தற்போதுதான் வீடு எப்படி இருக்கிறது என பார்க்க குடியிருப்புகளை நோக்கி செல்ல தொடங்கினர். ஆனால் வீடுகள் முழுவதும் அடையாளமே தெரியாத அளவுக்குதான் மாறியிருக்கின்றன. கூரை வீடுகள் மண் வீடுகளைத்தான் வெள்ளம் நாசமாக்கியது என்றால் ஓட்டு வீடுகளையும் மிச்சம் வைக்காமல் சூறையாடியிருக்கிறது கனமழையும் வெள்ளமும். ஆழ்வார் திருநகரி கிராமம் முழுவதும் தனி தீவு போல காட்சியளிக்கிறது. ஸ்ரீவைகுண்டம் அணைக்கட்டிலிருந்து தண்ணீர் தொடர்ந்து வெளியேறி வருவதால் குடியிருப்புகளை சூழ்ந்த வெள்ளம் வடியாமலேயே இருப்பதோடு மோசமான நிலையே நீடிக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை இரவிலிருந்து வெள்ளத்தில் தத்தளிப்பதாக கூறிய மக்கள் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்தது மட்டுமல்லாமல் ஆடு மாடுகளும் அடித்துச் செல்லப்பட்டதாக வேதனை தெரிவித்த மக்கள் வீடே மூழ்கி கிடக்கிறதென்றால் வீட்டில் இருந்த பொருட்களும் மூழ்கி நாசமாகிவிட்டன. செலவு பண்ண கூட காசு கிடையாது, ஒண்ணுமே இல்லாம எதுவுமே இல்லாம பிச்சைக்காரங்க நிற்கும். இன்னைக்கு வீட்டுக்குள்ள வந்து பார்த்தாலும் எதுவுமே செய்ய முடியாது. இன்னும் நாங்க வீட்டுக்குள்ள இல்ல, ஒண்ணுமே இல்ல. வீட்டுல பீரோ, ஃப்ரிட்ஜ் எதுவுமே கிடையாது. ஒரு தட்டு கூட கிடையாது. தட்டு எல்லாமே தண்ணியில அடிச்சிட்டு போயிட்டு. வீட்டில் வைத்திருந்த பணம் கூட வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டு பாத்திரங்களும் வீணாகி போனதால் அடுத்து என்ன செய்வதென்றே தெரியவில்லை என வாடிய முகத்துடன் கவலை தெரிவித்த மக்கள் இந்த நிலைமை சரியாக எப்படியும் 3 வருடங்களுக்கு மேல் ஆகும் என ஆதங்கப்பட்டனர். திடீர்னு தண்ணி வெள்ளம் வந்துருங்க, ஒன்றும் பண்ண முடியலங்க. ஆடு மாடு நிறைய 50% சேதமாயிட்டுங்க. கேட்டீங்களா, இதுக்கு மேலே என்னங்க செய்ய முடியும்? நட்டுத்தொழில் கொடுக்க துணி இல்லாமல் உட்காந்துருக்கோம். ஏதோ நீங்க தான் செய்யணும் எங்களுக்கு. கேட்டீங்களா, நாங்கள் உடுக்க துணி இல்லாம ஒரு அனாதை ஆயிட்டோம். இப்ப நாங்கள் சேரணும்னா 3 வருஷம் ஆகும். இதே போல ஆழ்வார் திருநகரிக்கு அருகே உள்ள பொன்னங்குறிச்சி கிராமத்தை வெள்ளம் சூறையாடி இருக்கிறது. தாமிரபரணி ஆற்றங்கரையோர கிராமம் என்பதால் வெள்ள நீர் முழுவதும் ஊருக்குள் பெருக்கெடுத்து நிறைய வீடுகள் தரைமட்டமாகி கிடக்கின்றன. முன்கூட்டியே குடியிருப்பு வாசிகள் வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டாலும் பொருள் சேத மதிப்பை கணக்கிட்டால் கண்கள் குளமாகிவிடும் என்ற நிலைதான் இருக்கிறது. வெள்ளத்தின் வேகத்தில் அடித்துச் செல்லப்பட்ட வீட்டு உபயோக பொருட்கள் அனைத்தும் நாசமாகி கிடக்கின்றன. ஒரு வீடு கூட உருப்படியாக இல்லாத அளவுக்கு இடிந்து விழுந்தும் மேற்கூரைகள் சேதமாகியும் சின்னா பின்னமாகி கிடக்கின்றன. கட்டடமாக இருந்த வீடுகள் அனைத்தும் தற்போது இடிபாடுகளாகவே மிஞ்சி கிடக்கின்றன. வீட்டின் சுற்றுச்சுவர் இடிந்து கிடக்க மின் கம்பங்களும் சாய்ந்து கிடக்கின்றன. கோர தாண்டவமாடிய வெள்ளத்திற்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் தார் சாலைகளே சிதறிப் போய் உடைந்து சுக்குநூறாகி கிடக்கின்றன. மண் அரிப்பு ஏற்பட்டு ஆங்காங்கே பள்ளங்களாக மாறியிருப்பதால் பூமியில் கால் வைக்கவே அச்சப்படும் நிலைதான் ஏற்பட்டுள்ளது. வெள்ளத்தில் சிக்கி ஒரு மினி டாடா ஏஸ் வாகனமே மூழ்கி கிடக்கிறது. ஸ்ரீவைகுண்டம் காவல் நிலையத்திற்குள் வெள்ளம் புகுந்த நிலையில் ஆய்வுக்கு வந்த தென்மண்டல ஐஜி நரேந்திர நாயர் காவல் நிலையத்திற்கு வெளியிலேயே அமர்ந்து மீட்பு பணிகள் ஆலோசனையில் ஈடுபட்டார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.